ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, மறந்து விட்டாயா? நான் எதற்காக உன்னை தேடி வந்தேன் என்பதையே மறந்து விட்டாயா? நான் வந்ததற்கு காரணம், உனக்கு 2-3 நாளுக்கு முன்பு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். இந்த தேதியில் உன்னால் மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்று. அந்த விஷயம்தான் நடக்கப் போகிறது. என்னம்மா ஞாபகம் வரவில்லை? சரி, நானே சொல்கிறேன். அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிகமாக கஷ்டப்படும் பொழுது எல்லாவற்றிலும் நீ என்னிடம் ஒன்றே ஒன்று கேட்டாய். இந்த கஷ்டங்கள் ஆனது மாறாதா? இதற்கு ஒரு விடிவு காலமே கிடையாதா? எல்லா நேரத்திலேயும் என்னை இந்த அளவுக்கு மன உளைச்சலை தருகிறீர்கள். சிறு வயதில் இருந்து நானும் அதிகமாக கஷ்டப்பட்டு விட்டேன். எப்படியாவது என்னை இதற்கு மேலாவது ஒரு இன்பமான வாழ்க்கையை கொடுங்க. உங்களை நம்பிதான் இருக்கிறேன். அம்மா அப்பாவாக நினைத்து உங்களை சில நேரத்தில் அம்மா என்றும் அழைப்பேன், சில நேரத்தில் அப்பா என்று அழைப்பேன், சில நேரத்தில் என்னுடைய நண்பனாக கூட பார்ப்பேன், உறவுகளாக பார்ப்பேன். என்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து விஷயத்தை கொட்டு ஒரு நல்ல நண்பனாக பார்க்கிறேன். என்னை எப்படியாவது இந்த கஷ்டமான வாழ்க்கையிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று நீ கேட்டாய். அதற்கு நான் என்ன சொன்னேன்? இந்த வாழ்க்கையை அப்படியே மாற்றி ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே சரி செய்து உன்னை வாழ வைக்கிறேன் என்று சொன்னேன். சரியா? அந்த நாள்தான் என்று. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்த நாள்தான் என்று. நான் சொன்ன நாள்தான் என்று. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய கஷ்டப்பட்டு விட்டாய். அதிகமான கஷ்டங்களை பட்டு விட்டாய். கஷ்டம் என்றால் சாதாரணமான கஷ்டம் எல்லாம் அல்ல, அளவுக்கு மீறி கஷ்டம். இப்பொழுது கூட நான் இவ்வளவும் உன்னிடம் சொல்லும் பொழுது உனக்கு கண்ணீர் தான் வருகிறது. புரிகிறதா? அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் மாறும் என்ற ஒரு எண்ணம் மட்டும் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் மாறாத பொழுது என்ன, நம் எவ்வளவோ விஷயத்தை நினைக்கிறோம். ஆனால் நம் மனம் சொல்லும், இந்த விஷயம் இன்று நடக்கும், நாளை எது நடக்கும் என்று சொன்னாலுமே எதுவுமே நடப்பதில்லை. நாம் நினைப்பது மட்டும்தான் மிச்சம். ஆனால் நமக்காக எதுவுமே தெய்வம் செய்ய போவது இல்லை என்று நீயே உன்னுடைய மனதுக்குள் நினைத்து கொண்டு அளவுக்கு மீறி பயப்படுகிறாய், அளவுக்கு மீறி கஷ்டப்படுகிறாய். எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் தோல்விகளையே சந்திக்கிறாய். அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று ஒரு கணக்கு போட்டு வைத்திருந்தாயோ, அந்த கணக்கு போட்டு நீ வைத்திருக்கும் ஒவ்வொரு விஷயமும் நடக்கும். எந்த ஒரு நேரத்திலேயும் எப்பொழுதுமே தவறு வாழ்க்கையில் நடக்காது. எல்லாம் தாமதம் தான் ஆகுகிறது. நீ ஒரு விஷயம் செய்கிறாயா, அதில் ஏதோ ஒரு தடங்கள் வருகிறது. ஆனால் அதற்காக அதில் நீ தோல்வி அடைந்து விடுவாய் என்பது கிடையாது. நேரங்கள், காலங்கள் எல்லாமே இப்பொழுது உன்னுடைய எதிராக இருக்கிறது. ஆனால் இன்றிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்க போகும் ஒவ்வொன்றுமே உனக்கு சாதகமாக இருக்கும். காலப்போக்கில் நீயே புரிந்து கொள்வாய், சாய் செய்தது அனைத்தும் சரிதான். நம் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைத்தோமோ அதற்கு எல்லாவற்றுக்கும் சாய் நமக்காக உதவி செய்துதான் இருக்கிறார் என்று நீ நினைத்து அப்பொழுது என்னிடம் சந்தோஷமாக நன்றியும் கூறுவாய். இது நான் உனக்கு சொல்லும் பொய்யான வாக்கு அல்ல, உண்மையான வாக்கு, நிதானமான வாக்கு. ஒவ்வொரு காலகட்டங்களும் உனக்கு நடக்க போகும் ஒரு உண்மையான வாக்கு. யதார்த்தங்கள் உன்னிடம் அதிகம் இருக்கிறது. நீ பழகுபவர்களிடம் யதார்த்தம் அல்ல. அதனால் அவர்கள் என்ன தெரியுமா செய்கிறார்கள்? உன்னை ஏமாற்றுகிறார்கள். அந்த ஏமாற்றங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்க்கையே வெறுத்து விட்டது உனக்கு. என்னடா இது, இவ்வளவு நல்லவர்களாக இருக்கிறோம், இவ்வளவு நல்ல விஷயங்களை செய்கிறோம், ஆனால் தெய்வம் நம்மை இதற்காக இந்த அளவுக்கு சோதிக்கிறது. அளவுக்கு மீறிய வழிகளையும் அளவுக்கு மீறிய பாரத்தையும் எதற்காக இந்த தெய்வம் கொடுக்கிறது என்பது நீ நினைத்து கொண்டே இருக்கிறாய்.
பொன்னும் பொருளும் வேலையும் அனைத்துமே உன்னிடம் கூடிய விரைவில் வரும். சொல்ல போனா நீ நம்ப மாட்ட. நானும் இதை சொல்லக்கூடாது என்றுதான் நினைத்தேன். ஏனென்றால் நீ சொல்வாய், நீங்கள் செய்யுங்கள், நான் நம்புகிறேன் என்று. இன்றிலிருந்தே உன்னுடைய வேலையில் ஒரு மாற்றம் இருக்கும். இன்றிலிருந்தே உன்னுடைய வேலை, நீ உன்னுடைய வீட்டில் வேலை பார்க்கும் ஆணாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, நீயாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவருடைய தொழிலிலும் ஒவ்வொரு முன்னேற்றம் இருக்கும். அந்த முன்னேற்றம் என்பது எப்படி தெரியுமா? வருமானம் அதிகமாக வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இதுவரைக்கும் எல்லாவற்றிலும் கீழே போய்கொண்டு இருந்த உங்கள் குடும்பத்தில் இருக்கும் வருமானங்கள் ஆனது, தேவையே இல்லாமல் செலவு ஆனது, இனி அதெல்லாம் அல்லாமல் வருமானமானது இதற்கு மேல் இப்பொழுதே வாங்குகிறாய் அல்லவா, இப்பொழுது உன் குடும்பத்தில் ஒரு பணம் இருக்கிறது அல்லவா, அதிலிருந்து ஒரு பங்கு கூட தான் வரும் என்று நாட்கள் ஆக 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 அதிலிருந்து 3 மடங்கு, 2 மடங்கு, அதிலிருந்து 3 மடங்கு, 4 மடங்கு என்று வசதிகளானது கூடிக்கொண்டே இருக்கும். ஒரு பொழுதும் இது ஆறுதல் வார்த்தை என்று நினைக்காதே. அப்படியே இது ஆறுதல் வார்த்தை தான் நினைத்தால் நினைத்துக்கொள். நடக்கும் பொழுது என்னிடம் வந்து சொல், என்னுடைய கோவிலுக்கோ இல்லை இங்க வந்து நீ சொல், ஐயோ சாயி நீ சொன்ன எனக்கு அப்போ நான் நம்பல, ஆனா இப்போ நம்புறேன்னு சொல்லுவேன். ஆனா இன்னையில இருந்து வாழ்க்கை மாறப்போவதுதான். உனக்கான தேதியை குறித்து விட்டேன், உனக்கானது அனைத்தையும் குறித்து விட்டேன். இதற்கு மேல் என்ன? எல்லாமே அமோகம். எல்லாவற்றையும் தெரிந்து விட்டார். தெரியாமல் இருக்கும் பொழுதுதானே இன்னைக்கு நடக்குமா நாளைக்கு நடக்குமா என்ற ஒரு பயம் இருக்கும். உனக்கு தேதியும் சொல்லிட்டேன், அதுக்கு தேதி இன்னைக்குதான் சொல்லிட்டேன். விடிய காலம் வரையே வந்து உனக்கான ஒரு இன்ப விஷயத்தையுமே சொல்லிட்டேன். இதற்கு மேல மாறுமா வாழ்க்கை என்று ஒரு கேள்விக்குறியோடே நீ பார்ப்பது மிகவும் தப்பானது. அப்படி நீ பார்த்தாய், ஆனால் தெய்வத்தின் மீது நீ சந்தேகப்படுகிறாய், தெய்வத்தை நீ ஒழுங்காக வணங்கவே இல்லை என்று அர்த்தம். நம்பிக்கை வையுங்கள். ஒவ்வொரு நீங்கள் வணங்கும் தெய்வத்தின் மீதாகட்டும், உங்களின் மீதாகட்டும், நீங்கள் செய்யும் தொழிலின் மீதாகட்டும் நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய நிலைமையானது மாறும். தோற்று போவது போல இருக்கும், ஆனால் திடீரென்று உங்கள் வாழ்க்கை மாறும். பாருங்கள், அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பிறந்ததிலிருந்து பார்த்தே இருக்க மாட்டீர்கள். சந்தோஷம் ஒருவனுக்கு வருது என்றால் அது அடுத்தடுத்து சந்தோஷம் வருவது பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் ஒருவன் தோல்வி அடைகிறான், திடீரென்று ஒரு மாற்றம், வெற்றியின் மாற்றம். அவன் நினைக்க முடியாத அளவுக்கு அவன் ஒரு சந்தோஷமான வெற்றியை பார்க்கிறான் அவன் தொழிலில் என்றால், அதை விட அவனுக்கு என்ன வேண்டும்?